ஆவியானவரே துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நீர் நல்லவரப்பா. ஸ்தோத்திரம். எல்லாம் துதிங்க துதிங்க துதிங்க. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா நன்றி ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் நடத்துவீராகப்பா. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவர் கர்த்தர் நீர் நல்லவர். எல்லாம் துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே இந்த துதி ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளை கர்த்தர் நீர் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டிய உங்களை தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு கொண்டு வருவீராகப்பா. ஜெபிக்கிற ஒரு ஆண்டவரே ஒரு கூட்டத்தை நீர் எழுப்புவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஹalleluya. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஓமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ராஜா நன்றி ஆவியானவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya 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 ஹalleluya. துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நீர் நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. தேவ ஆவியானவர் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நடத்துங்கப்பா. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே அப்பா அந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஜாஸ்மின் ஜோம் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஜெபத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளணும். தடையெல்லாம் நீக்கி போட்டு இந்த மலையெல்லாம் நிப்பாட்டிட்டு ஆண்டவர் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஜோம்.
Hallelujah. Amen, Jesus. Oh, we praise you. You are my Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஆமென், ஆமென். எல்லா கண்களை மூடி ஹalleluya. பாருங்க, இது ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம். பாருங்க, நிறைய பேர் ஆன்லைனில் இணைந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஹalleluya, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை ஹalleluya ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எல்லா துதிப்போமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you, Father. Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Thank you, Lord. Hallelujah. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் ஆண்டவரே, நானும் என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களையே நாங்கள் நேசிப்போம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் ஓடுவோம்ப்பா, உமக்காக நாங்கள் உழைப்போம், உமக்காக நாங்கள் ஊழியம் செய்வோம். உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஆண்டவரே ஜனங்கள் முழுவதும் நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. முழந்தாள் படியிட்டு, எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, எங்க முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் முடிந்தா முழங்கால் படிடுங்க, இல்லைன்னா உட்காந்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன்.
எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லா கைகளை உயர்த்தி அவர் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு, நம்முடைய குடும்பத்தில் செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோயி, எல் ரோயி, என்னை காண்பவரே. முழந்தாள் படியிட்டு, ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லி துதிப்போமா? ஆண்டவரே, நான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறே. பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தர். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிற பரிசுத்தர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இந்த உலகத்திலேயே நீர் ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே பரிசுத்தர். எல்லா கைகளை உயர்த்தி ஓ ஷபத்யா கரபரவா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீர் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவன் நீர் பரிசுத்தர். ஓ ஷபத்யான் கரபரபா, ஷபலத்யான் கரபரபா. ஓ ஜீசஸ், you are my Lord, you are the Holy Spirit, you are my Lord, you are holy. சொல்லுங்க, you are holy, you are holy. ஓ ஷகத்யான் கரபரபா. ஹalleluya. பரிசுத்தர், நீ பரிசுத்த. இந்த உலகத்துல வேற யாரும் பரிசுத்தர் இல்லைங்க. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ ஷபத்யான் கரபரபா, ஓ ஷந்தராத்யான் கரபா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறோ. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறோ. And my household we will serve you, Lord. We will serve you, oh Lord. We will serve you, oh Lord. As for me and my household, we will serve you, oh Lord. We will serve you, oh Lord. We will serve you, oh Lord. You are wonderful. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, you are wonderful, you are mighty God, you are Prince of Peace, you are my everything. Hallelujah. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். You are wonderful, you are mighty God, you are Prince of Peace, you are my everything. We love you, we
and my household, we will serve you, O Lord. We will serve you, O Lord. We will serve you, O Lord. Hallelujah. எல்லாம் உங்க கைகளை அப்படியே நேருக்கு வானத்துக்கு நேராக அப்படியே உங்க தலைக்கு மேலாக உயர்த்தி, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் சொல்லுங்க. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் ஆண்டவரே எபினேசர், நீர் கைவிடாத தெய்வம், நீர் கருணையின் சிகரம், நீர் மெய்யான தீபம், என்னுடைய வாழ்க்கையின் பாக்கியம். ஆண்டவரே முழந்தால் படியிட்டு ஆண்டவரே எங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே எங்கள் குடும்பமாய் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அர்ப்பணித்து பாருங்க. ஆன்லைன்ல பார்த்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, அப்படியே நாங்க எங்க குடும்பமாய் உங்க பக்கத்துல உங்க கையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நாங்க எங்க குடும்பமாய் ஆண்டவரே நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் தனி நபரா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் முழங்கால் படியிட்டு நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்குது? என்ன அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என் தேவன், நீர் என் பரிசுத்த தேவன் என்று சொல்லு. அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன் 2 நாட்களுக்கு முன்பாக ஜெபத்துல கூட சொன்னேன், யூ ஆர் மை லார்ட் என்று சொல்லி, யூ ஆர் மை லார்ட் என்று சொல்லி நாங்க அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய சிச்சுவேஷனை ஓன் பண்றாரு. நம்மளை முழுவதுமாய் ஓன் பண்றாரு, நம்மளை சொந்தமாக்கி கொள்றாரு. அல்லேலூயா. அவருக்கு சொந்தமாய் மாறிட்டா ஆண்டவருக்கு சொந்தம் எல்லாம் நமக்கு சொந்தமாய் மாறிடும். அல்லேலூயா. பரிசுத்தரை பார்த்து சொல்லுங்க, அந்த கைவிடாத தேவனை பார்த்து சொல்லுங்க, அந்த கருணையின் சிகரத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, அந்த மெய்யான தேவனை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் பாக்கியமாகிய ஆண்டவரே உம்மை பார்த்து நான் சொல்றேன். ஆண்டவரே, எங்கள் எபினேசரே உம்மை நாங்கள் பார்த்து சொல்றோம். யெகோவா ஈரே உம்மை பார்த்து நாங்க சொல்றோம். எல்ஷடாய் தேவனே நாங்க உம்மை பார்த்து சொல்றோம். எல்ரோயி தேவனே உம்மை நாங்க பார்த்து சொல்றோம். யெகோவா ஷம்மா உம்மை பார்த்து சொல்றோம். யெகோவா ரூஃபா எங்களை நல்ல மேய்ப்பரே உம்மை பார்த்து சொல்றோம். நீர் பரிசுத்தர். வாயை திறந்து சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஓ, யூ ஆர் மை லார்ட். நீர் என் தேவன், நீர் என் தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே முழுவதுமாய் நம்ம குடும்பம் முழுவதுமாய் ஆளுகை செய்வாராக. ஆண்டவரே, எங்களை அப்படியே ஓன் பண்ணிக்கோங்கப்பா, எங்களை சொந்தமாக்கிக்கோங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். சில காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லி துதிக்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில ஆண்டவரே இந்த நாளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாத மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணி கொண்டே இருக்கிறார். மழை பெய்யும் போதெல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையெல்லாம் செழிக்க போகுது, வனாந்திரெல்லாம் செழிக்க போகுது, வனாந்திரெல்லாம் வயல்வெளியாய் மாறும். ஆண்டவரே சப்பா, மழை உங்க மேல நல்ல நனையும் போதெல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, சீக்கிரத்துல குடும்பமாய் நாங்க சாட்சி சொல்ல போகிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாத மலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, வயல்வெளி செழித்து, ஓ அது புஷ்பத்தை போல செழிக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவரே நாங்க செழித்தோங்குவோம் ஆண்டவரே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நாங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, we are blessed. Hallelujah. We are not cursed. Not cursed. We are blessed. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே. நம்ம ஜெனரேஷன், நியூ ஜெனரேஷன், அது சபிக்கப்பட்ட ஜெனரேஷன் கிடையாது. இந்த ஜெனரேஷன் ஹalleluya, இது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஓ ரபஷபன வாங்க மாட்டோம், கடன் வாங்க மாட்டோம், கடன் கொடுப்போம். ஜீசஸ் பலிகி பெருகி ஓடி நிரப்பும். எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர் சீக்கிரமாய் லட்சாதிபதி எல்லாம் கிடையாது, டைரக்டா மில்லினியர் தான். I am the first millionaire in the family. Hallelujah. என் குடும்பத்துல நான் தான் முதல் மில்லினியர். Hallelujah. என் வழியாக என் சந்ததிக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லுங்க. குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, வரப்போகிற சந்ததிக்கு. Hallelujah. சொல்லி கேட்டிருக்கேன், 3 தலைமுறைக்கும் அவங்க உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதை போல
3 தலைமுறை கிடையாது, 10 தலைமுறைக்கும் ஆண்டவர் நமக்கு செழிப்பை கொடுக்க போகிறார். இனி வறுமை அல்ல. நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ, உங்க வாயிலிருந்து என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் அப்படியே ஆம் என்று பரலோகம் எழுதி கொண்டே இருக்கு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ we are not the tail, we are the head. ஆண்டவரே நாங்க வால் அல்ல ஆண்டவரே. ஏசப்பா நாங்க தலை ஆண்டவரே. we are not the tail, oh we are the head. oh ரபா ஷபா ரபா ரபா சொல்லிட்டே நாங்க தலை. பிசாசு சொல்வான், உன் பேங்க் அக்கௌண்ட்டை பாரு, சிரிப்பான், கேலி பண்ணுவான். அதெல்லாம் தூக்கி மூலையில வச்சிருங்க. என்னுடைய ஏசப்பா சொல்லியிருக்காரு, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஆசீர்வாதத்தின் சந்ததியா எங்களை மாற்றி இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இனி வாடகை வீடு அல்ல ஆண்டவரே, இனி ஒரு வீடா மாத்தி மாத்தி போறக கிடையாது அப்பா ஆண்டவரே. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. எங்களுக்கு என்று ஒரு வீட்டை வைத்திருக்கிறீங்க, சொந்த வீடு. இப்பயே பொருத்தனை பண்ணுங்க. சொந்த வீட்டுல நாங்க ஜெப கூட்டம் நடத்துவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நான் பொருத்தனை பண்றேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொந்த வீட்டை உங்களுக்கு கொடுப்பாரு ஆண்டவரே. அந்த வீட்டுல ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் அப்பா. இனி சினிமா பாட்டு கிடையாது, ஹல்லேலூயா. இனி வேற பாட்டு கிடையாது ஆண்டவரே. உம்முடைய பாடல் சத்தம் கேட்கும் ஆண்டவரே. ஆண்டவரே பொருத்தனை பண்றோம் ஆண்டவரே, பொருத்தனை பண்றோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒரு ரூமை ப்ராஃபட்டுக்குன்னு பாருங்க. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்க எங்க தீர்க்கதரிசி, அவங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேரை சொல்லி பாருங்க. அவங்க ரொம்ப மெட்ராஸ்ல பெரிய ஆளுங்க, பெரிய கோடீஸ்வரர். ஆனா அவங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்கான். அந்த ரூம் என்னன்னா ப்ராஃபட்டுக்குனே ரூம் கட்டி வச்சிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் வந்து ஜெபிப்பதற்குனே ஒரு ரூம் கட்டி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. நம்ம வீடும் அப்படிதான். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு அறை உண்டு. ஜெபம் பண்ணிட்டு அவங்க தங்கிட்டு நம்ம வீட்டுல சுவையாய் சாப்பிட்டுட்டு நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போற வீடு. ஹல்லேலூயா. இப்பே பிளான் பண்ணிருங்க, உங்க வீடு எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணுங்க. சும்மா அறிக்கை பண்ணாதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் பேப்பர் எடுத்து பிளான் பண்ணுங்க. இங்க பால்கனி இருக்கும், இங்க பிரேயர் ரூம் இருக்கும், இங்க ப்ராஃபட் ரூம் இருக்கும், நாங்கெல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வரைஞ்சு வைங்க. சர்ச்சு வைங்கன்னா நான் பாருங்க, நான் என்ன செய்வேன் மேம், அப்படியே பிளான் போட்டுட்டே இருப்பேன். இங்க எப்படி இருக்கணும், இங்க சண்டே ஸ்கூல் நடக்கணும், இங்க யூத் சர்வீஸ் நடத்தணும், இப்படி எல்லாம் பிளான் போட்டு வைங்க. ஆண்டவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை நடக்கவே முடியலையா, இப்பவே எங்க ஷூ சைஸ வரைஞ்சு வச்சிருங்க. இந்த மாதிரி ஷூ நான் போட்டுட்டு ஒரு நாள் நாங்க ஓடுவோம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு ஒத்தாசை தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். உம்மை போல் யார் உண்டு இயேசுவே. எல்லாரும் சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களை போல யாருமே இல்லை ஆண்டவரே. எல்லாம் சொல்லுவோமா? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு இப்பூவில் எனக்கு உம்மை தவிர, உம்மை போல் யாருண்டு. எல்லாம் சொல்லுவோமா? உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு இப்பூவில் எனக்கு உம்மை தவிர, உம்மை போல் யாருண்டு. இதயம் புரிந்து தேற்றிய உம்மை போல் யாருண்டு. இதயம் புரிந்து தேற்றிய உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு இப்பூவில் எனக்கு உம்மை தவிர, உம்மை போல் யாருண்டு இப்பூவில் எனக்கு உம்மை தவிர, உம்மை போல் யாருண்டு. பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையை பார்க்காதீங்க. இப்படி இருக்கே என் வாழ்க்கை ஒரே மெஸ்ஸியா இருக்கு,
ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அமைதியா உட்காந்து வர்ஷிப் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் பாதைகளை செவ்வையாக்கி கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த பாதையில நடக்கணும்னு ஆண்டவர் கரெக்டா சொல்லுவாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம். உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. எல்லாம் சொல்லுவோமா, எல்லாம் வாசிப்போமா. என் இதயம் புரிந்து தேற்றிய உம்மை போல யாரும் இல்ல ஆண்டவர். எத்தனை முறை நம்ம உடைஞ்சு போயிருந்தோம், ஆண்டவர் நம்மளை தேற்றினார் அல்லவா. எல்லாம் சொல்லுவோமா. என் இதயம் புரிந்து தேற்றிய உம்மை போல் யாருண்டு. என் விருப்பம் அறிந்து உதவி உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. எல்லாம் அடுத்த ஸ்டான்ஸா வாசிப்போமா. என் வாழ்நாள் எல்லாம் மட்டும் நடத்திய மட்டும் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டார். 6 months ஹல்லேலூயா நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டார். இன்னும் 6 months நடத்த மாட்டாரா? எல்லாம் சொல்லுவோமா. என் வாழ்நாள் எல்லாம் மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு. தேவனே, நேசரே, உம்மை போல் யாருண்டு. எல்லாம் சொல்லுவோமா. என் வாழ்நாள் எல்லாம் மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டு. என் தேவனே, என் நேசரே, உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். உம்மை போல யாரும் இல்ல ஆண்டவரே. இந்த உலகத்துல யாரும் இல்ல ஆண்டவரே. இயேசப்பா, உம்மை போல ஒருத்தரை எனக்கு காமிச்சிருங்க பாப்போம். ஆண்டவர் மாதிரி கரெக்டா எல்லா கேரக்டரும் ஏசப்பாவை போல ஒருத்தரை காமிச்சிருங்க. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை போல அன்புள்ளவர், உம்மை போல எங்களை நேசிப்பவர், நீ இருதயத்துல ஓடுற திங்கிங் தாட்ஸ் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். எல்லாம் சொல்லுவோமா. உம்மை போல் யாருண்டு என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டு. இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. இப்பூவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டு. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் அப்படியே ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாவற்றையும் நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம். குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, குடும்பமாய் நாங்கள் அமர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணுங்க ஆண்டவரே. நியூ ஜெனரேஷன், இது ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆண்டவரே. ஓ, இது கர்ஸ்ட் கிடையாது அப்பா. ஆண்டவரே, இது பிளெஸட் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. சொல்லிட்டே இருங்க, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ஆண்டவரே. அப்பா ரபா ஷபரா பரா பரா. ஓ ராயல்
சப்பா ராயல் priesthood ஆண்டவரே ஆசாரி ஹalleluya ரபா ஷபா ரபா. ஓ ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை பெருக செய்வீர் ஆண்டவரே. அப்பா வெல் வாட்டர்ட் கார்டன், நம்ம என்னதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் சொல்லுங்க. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் பற்றாத நதியாக எங்க மத்தியில் நீங்க பாய்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க வீடுகள்ல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுங்க, எல்லா சத்ருவின் கிரியைகளையும் ஆண்டவரே அந்தகார கிரியைகளை எல்லாம் சுட்டெரிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஓ ஆசீர்வாதம் பெருகி ஓடட்டும் ஆண்டவரே. பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து கேட்கணும் ஹல்லேலூயா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கீங்களே, இதற்கு காரணம் என்ன ஆண்டவரே? சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ரபா ஷபா ரபா. ஓ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. பரத்திலிருந்து அது வந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. சப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்களுக்காக நீ தூதனை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறீர் அப்பா. ஒருவேளை ஜெபித்த உடனே நமக்கு பதில் வராது, ஏன்னா ஆண்டவர் நமக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் அவர் வேலை செய்து கொண்டு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இன்னும் எனக்கு பதில் வரலன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆண்டவரே செய்த பெரிய காரியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. சப்பா எங்க குடும்பத்துல ஒரு பெரிய நதியோ பாய்ந்து ஓட போகுதப்பா ஆண்டவரே. சப்பா எல்லாம் கேட்கதான் சுற்றியுள்ள கண்கள் பார்க்கும்படியாக. ஓ ரபா ஷபா ரபா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் எல்லாம் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லி துதிங்க ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்கனவே நம்ம பாடிட்டோம். என்ன பாடினோம்? We serve you, O Lord. Hallelujah. ஆண்டவரை மாத்திரம் தான் நாங்கள் ஆராதிப்போம். Hallelujah. We love you, Lord என்று சொல்லி நம்ம ஆராதிச்சிருக்கிறோம். Hallelujah. அவரை பார்த்து துதிங்க. அவரை இன்னும் நல்ல குடும்பமாய் ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல கர்த்தரை ஆண்டவரை நல்ல குடும்பமாய் ஆராதிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Father. Hallelujah hallelujah. Thank you Father. Hallelujah. Thank you Jesus. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கா? இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. உங்க கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இனி துன்பம் இல்லை,
சொல்லுங்க, இந்த துன்பம் இல்லை எங்களுக்கு ஆண்டவரே, சமாதான குறைவு இல்லை ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. நல்லா பாடுங்க, சந்தோஷமா விடுதலையோட அறிக்கை செய்து பாடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க பாடுற மாதிரியே தேவன் உங்க வாழ்க்கையை மாத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த ஆசீர்வதிக்க போறதற்காய் ஆண்டவரே, குடும்பமாய் நாங்கள் ஆண்டவரை பெயர் சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இங்கே வராங்களோ, யாரெல்லாம் இங்கே ஆண்டவரை குடும்பமாய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு குடும்பங்களையும், அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களையும் ஆண்டவரே, இவர்கள் நிமித்தம் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீ நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து நம்ம வாசிக்க போறோம். சில காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு ஹல்லேலூயா நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா தியானிப்போம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யோனாவின் புத்தகம் பாருங்க. ஹல்லேலூயா. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்டா கூட தெரியும். என்னது? யோனா என்ன பண்ணாரு? யோனா மீன் பிடிச்சாரா? என்ன? மீனோட வயிற்றுக்குள்ள போனார். சரி, அது என்னன்னு பார்ப்போமா? ஹல்லேலூயா. என்ன நடந்தது வாசிப்போம். ஹல்லேலூயா. யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். பைபிள்ல பக்கம் எடுத்தவங்க பழைய ஏற்பாட்டில் பக்கம் சொல்லிருங்க. 1072 பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஹல்லேலூயா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். பாருங்க, பைபிள் பக்கமெல்லாம் சொல்லி நீங்க எல்லாம் எடுத்து அந்த வசனத்தை நீங்க பார்க்கணும், கண்ணால பாருங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அமித்தாயின் குமாரன் ஆகிய யோனாவுக்கு வாசிங்க. பாருங்க, மறுபடியும் வாசிங்க. 2வது வசனம். நினிவேக்கு போய் நினிவே என்ற ஒரு பட்டணத்துக்கு போ சொல்றாரு. எங்க போ? யார சொல்லுங்க பார்க்கலாம். யோனாவை எங்க போ சொல்றாரு? நினிவே என்ற பட்டணத்துக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு விரோதமாக பிரசங்கி பாருங்க, அக்கிரமம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. யாரு? நினிவே மக்கள். என்னது? நினிவே மக்கள் ரொம்ப அக்கிரமம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு நிறைய கடவுள், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கடவுள். ஆண்டவர் ஒருத்தர் தான் அப்படின்றத விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? நிறைய கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, ஆண்டவர் இந்த பட்டணத்தை எப்படியாவது மீட்டு கொள்ளணும், இந்த ஜனங்களை பாவத்துல இருந்து. பாருங்க, அவங்க என்ன வாசிக்கிறோம்? விரோதமா பிரசங்கி அக்கிரமம் அவங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்துக்கே போயிடுச்சான். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா பெரியவங்கள்ட்ட எப்படியாவது போய் அப்படி சேர்ந்துடும். என்னது? ரொம்ப அக்கிரமக்காரங்க அப்படின்னு ஏதாவது அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அந்த காரியம் பண்ணிட்டாங்கன்னு உடனே எப்படியாவது பெரியவங்களுக்கு போய், அது மாதிரி பாருங்க, அக்கிரமம் எங்கே போயிடுச்சான்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொள்ளணும்னு ஆசைப்படுறார்.
நம்ம கூட நிறைய அக்கிரமம் செஞ்சிருந்தோம். ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டார் பாருங்க. சரி, ஓகே, என்ன வாசிக்கிறோம்? தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு யோனா தீர்க்கதரிசிய பார்த்து சொல்றார், நீ போய் அந்த நினிவே பட்டணத்துல போய் இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்து சொல்லு, ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க. என்னது? ரொம்ப சொல்லுங்க, வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப அக்கிரமம் பண்றீங்க, இந்த அக்கிரமத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? நான் போய் சொன்னேன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா யோனா ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு முன்பாக உள்ள வசனத்திலேயோ எதுலையோ யோனாவை பத்தி ஒரு அற்புதம் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? படிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோனா செஞ்ச அற்புதம் எதுவும் பார்த்தது இல்லை. யோனா போய் ஏதாவது வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல போய் பிரசங்கிச்சிருக்கிறாரா? ஆண்டவரை பத்தி, கர்த்தரை பத்தி சொல்லியிருக்கிறாரா? சொன்னதில்லை. அப்ப நான் போய் எப்படிங்க ஆண்டவரே இந்த நினிவே பட்டணத்துல போய் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன்? என்னது? நான் போய் சொன்னாலாம் கேட்பாங்களா அப்படின்ட்டு என்ன பண்றாரு? தப்பிச்சு நினிவேக்கு போறதுக்கு பதிலா எங்க போறாரு? தர்ஷீஷுக்கு. உங்களுக்கு புரியலன்னா மதுரை பட்டணம் தான் நினிவேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அக்கிரமம் இருக்குல்ல, அதனாலதான் மதுரை பட்டணம் தான் நினிவே. தர்ஷீஷ் உங்க பக்கத்துல ஏதாவது ஊரு சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சி, தேனியா? யார் சொன்னா? தேனி. ஓகே, மதுரை தானே நீங்க பிறந்து வளர்ந்ததுலாம். ஆனா எப்படி தேனி? ஓகே, பாருங்க, இன்னொரு பட்டணத்துக்கு தேனின்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் மதுரைக்கு போக சொல்றாரு. இவர் எங்க போறாரு? தேனிக்கு போயிட்டாரு. தர்ஷீஷ்னு வச்சுக்கோங்க. எங்க போறாரு? நான் போய் சொன்னா மதுரை, நீங்க போய் ஒன்றும் இல்லை, நீங்க போய் ஒரு மைக்கை பிடிச்சி போய் அந்த மதுரை பக்கம் போய் ஃபுல்லா சொல்லுங்க பார்ப்போம், கேட்டுருவாங்களா? அட லூசு போ அப்படின்றாங்க. நம்ம சபைக்கு ஒருத்தர் வந்தாரு. நான் போன வாரம் கூட அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ரொனால்ட் கேண்டி அப்படின்னு சொல்லி அந்த பையன் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கு? யாராவது இருக்கா? வந்த ஒரு பையன் வந்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கரை எடுத்துட்டு ரோட்ல போய் ஆண்டவரை பகிரங்கமா அறிவிப்பார். அல்லேலூயா. அந்த பையனை பாருங்க. அது மாதிரி என்னது, போய் பகிரங்கமா நம்மளால அறிவிக்கிறதுக்கு நம்மளுக்கு தைரியமே கிடையாது. உடனே பாருங்க, யோனாவை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்றாரு. யோனா அற்புதம் செஞ்சது இல்லை, வேற எந்த பட்டணத்திலையும் பேசினதும் கிடையாது. இப்ப எப்படி போய் அவன் இதுக்காக பயந்துட்டு என்ன பண்றான்? தேனிக்கு ஓடி இன்னொரு கப்பல்ல போறாரு. தேனிக்கு கப்பல்லாம் போகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? கப்பல்ல ஏறி கப்பலுக்கு அடியில போய் படுத்துக்கிறாரு. யாராவது கூப்பிட்டா போய் நம்ம போய் தேனியில இறங்கிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு? இவர் போய் ஒழுங்கி படுத்துட்டாரு. பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டவரை செலக்ட் பண்ணும் போதே, யோனாவை பத்தி செலக்ட் பண்ணும் போதே இவன் கட்டாயம் ஓடி போவான்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும் தானே. அப்புறம் ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு? பாருங்க, இதுல தான் பைபிள் ரொம்ப, நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, ரொம்ப அற்புதமான ஒரு வெளிப்பாடு. பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த நினிவே பட்டணம் வச்சுக்கோங்களேன். மதுரையில எல்லாரும் நிறைய ஏகப்பட்ட கடவுளை கும்பிடுறாங்கல்ல. நீங்க சிஸ்டர் நான் போட சொல்றேன், பாருங்க, நல்லா கவனிங்க. கூகுள் சர்ச்ல OANNES அந்த நினிவே பட்டணம், அந்த மதுரை பட்டணம் வச்சுக்கோங்க. அவங்களோட காட் யாருன்னா OANNES. என்னது? OANNES, காட் ஆஃப் அசரியா தேசம். அந்த தேசம் எங்க இருக்குன்னா நினிவே பட்டணம் அசரியா தேசத்துல இருக்கு. அந்த அப்படின்னு போடுங்களேன், OANNES போட்டீங்கன்னா என்ன படம் வருது? விக்கிரம் நிக்குதா? அந்த விக்கிரத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பாத்தீங்களா என்ன வருது பாருங்க? கடல். பாருங்க, இன்னும் நல்லா நிறைய பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் இருக்கு. என்ன இருக்குன்னா அவங்களுடைய கடவுள் ஒரே, அவங்க கும்பிடுறதுல நிறைய கடவுள்ல ஒரு கடவுள் யாருன்னா மீன் உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரி. இதுதான் அவங்களோட, அது மனுஷி கிடையாது. நம்ம கடல் தேவதன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம், ஏஞ்சல் கிடையாது. இங்க மனுஷன், அவன் மனுஷங்களை தான் அவங்க கும்பிடுவாங்க. எப்படிப்பட்ட தேவனா? அவங்களுக்கு எப்படி கடவுள்? கடல் மீன் உருவம் இருக்கும், வெளியே ஒரு மனுஷன் வந்து நின்று, அதைத்தான் அவங்க காலமா கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்போ அவங்க கும்பிடுறாங்க. இவங்களை தெரிந்து கொள்றதற்காக
உங்களுக்கு என்னன்னு தெரியும். அவன் படகு இது கப்பலில் போய் கீழே படுக்கிறான். அதுக்கப்புறம் காற்றை வச்சு வர வைக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் சீட்டு போடுறாங்க, யார் மேலே தப்புன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, யோனாவை தூக்கி கடலில் போடுறாங்க. ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். என்னது, கக்கிடுது. நல்லா கவனிங்க, ஒரு மீனுக்குள்ள இருந்து ஒரு மனுஷன் வெளியே வந்துட்டான்னு அந்த அவங்க பாருங்க, தர்ஷீஷ்ல போய் தர்ஷீஷ்க்கு பக்கத்துல இருக்கிறதுல போய் கக்குது. ஆனா அந்த உலகம் முழுவதும் போய் என்னது பரவுது. இவன் தான் கடல் மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷன். எங்க இருந்து வந்த மனுஷன்? மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷன். மீனுக்குள்ள இருந்த மனுஷன் போய் அந்த உடம்பு ஃபுல்லா பரவுது. இவன் அவன் நினிவே பட்டணத்துக்கு போறான். நினிவே பட்டணத்துக்கு போனோன்னு அவன் மற்ற பட்டணத்துல எல்லாம், ஓ இவன் தான் கடவுள், அந்த மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷன், மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷன், இவன் தான் மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷன். ஆனா நினிவேக்கு போனோன்னு அந்த ஜனங்கள்கிட்ட போய் அற்புதம் செய்யல, அவங்ககிட்ட போய் பிரசங்கம் பண்ணல. போய் நின்ற உடனே பாருங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ஜனங்களுக்கு அவன் கடவுளா தெரிய ஆரம்பிச்சிட்டான். என்னது, ஓ இவன் தான் கடவுள். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷன். ஆனா இவனுக்கு இவன் இங்க என்ன நடக்குதுன்னா, கடவுள், ஓ கடவுளே வந்திருக்கிறாரு, மீனுக்குள்ள இருந்து வந்திருக்கிற ஒரு மனுஷன், இவன் தான் கடவுள் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையுள்ள தேவன் யார் என்பதை அவன் சொல்றான். அப்போ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகா ஈஸியா ஆண்டவர் உண்மையான தேவன் யாரு, என்னது உண்மையான தேவன் யார் என்பதை அவங்களால ஈஸியா புரிந்து கொள்வதற்காக அந்த ஜனங்கள் சாதாரணமா ஏத்துக்க மாட்டாங்களாம். ஆண்டவர் அதுக்கு என்ன பிளான் பண்றாரு பாருங்க. யோனா தப்பிச்சு போவான். யாரு, மற்ற வேற யாராவது அழைச்சிருந்தா கரெக்டா போய் அங்க போய் சொல்லியிருந்தோம். வேற எந்த தீர்க்கதரிசி ஏசாயாவையோ எரேமியாவோ போய் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, போய் சொல்லியிருப்பாங்க. அவங்க அதெல்லாம் கேட்டிருக்க கூட மாட்டாங்க. ஆனா யோனா என்பவனை தெரிந்து கொண்டா அவன் என்ன பண்ணுவான், வேற ஊருக்கு போவான். வேற ஊருக்கு போனா ஒரு கடல்ல ஒரு பெருங்காற்றை கொண்டு வரலாம். பெருங்காற்று வந்தா அங்க சீட்டு போடுவாங்க, யோனா பேர்ல வரும். அந்த யோனா தூக்கி கடல்ல போடுவாங்க. அந்த மீனை கொண்டு வந்து அவன் வாயிலிருந்து, அந்த மீன்ல இருந்து அவனை கக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ அழகா பிளான் போடுறாரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அழகா என்ன காரியம் செய்யணுமா அவருக்கு நல்லா தெரியும். இவன் அங்க போக மாட்டான், எங்க மதுரைக்கு போக மாட்டான், தேனிக்கு தான் போவான். அப்படிப்பட்ட மனுஷனை இவன் தான் வேணும்னு கரெக்டா பிடிச்சு ஆண்டவர் திட்டமா ஒரு பிளான் பண்ணி அந்த மனுஷனை அந்த பட்டணத்துக்கு அனுப்புறாரு. அந்த பட்டணத்து ஜனங்கள் மீன்ல இருந்து வந்த ஒரு மனுஷன்னா கேட்பாங்க அப்படின்னு தைரியமா ஹல்லேலூயா ஆண்டவர் அழகா பிளான் பண்றாரு. அவன் போய் சொல்றான். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். அடுத்த அதிகாரத்துல போய் பாருங்க. மீனுக்கு 2வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தோன்னா, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி விட்டது. பாருங்க, திருப்பி அவன் போய் எந்திரிச்சு போய் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். நினிவே கவிழ்க்கப்படும், நீங்க உண்மையான தேவனை தேடலாட்டினா. பாருங்க, மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷனோட அவனுக்கு அவங்க ஜனங்கள் மாத்திரம் இல்ல, ராஜாவும் என்ன பண்றான், ராஜாவுங்க அந்த காரியம் கேட்டுச்சு. சிங்காசனத்தை விட்டு ராஜா, ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன்னா அவன் எந்திரிச்சு வந்திருக்க மாட்டான், மீனுக்குள்ள இருந்து வந்த மனுஷன். அப்ப இவன் சொல்றது கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் தான் உண்மையா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில சிங்காசனத்தை விட்டு எழுந்து வந்து பாருங்க உடுப்பை கழட்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்றான். ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்துக்கு அந்த ஜனங்கள் படணும், அந்த ஜனங்கள் அக்கிரமத்தை விட்டு வெளியே வரணும்னா எப்படி ஆண்டவர் பிளான் பண்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. கரெக்டா பிளான் பண்ணி அவங்க எப்படி சொன்னா அதை கேட்பாங்கன்றத ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு பட்டணத்தை ரட்சிக்கிறதுக்கே இவ்வளவு செய்வார்னா, உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவன், நம்ம ரட்சித்த தேவன், நம்ம வாழ வைக்கிறதுக்கு அவர் எல்லா திட்டமும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. திட்டங்களை எல்லாம் செய்து வைத்துதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்படவே வேணாம். ஆண்டவர் கையில நம்முடைய வாழ்க்கை இருக்கு. எல்லாம் உங்க கையை அப்படியே உங்க தலை மேல வைங்க, இல்லாட்டினா உங்க இருதயத்தின் மேல வைங்க. ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கை, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்துல இருக்குப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். ஒரு மீனை கொண்டு
அந்த மீன்லேருந்து மனுஷன் வந்தா அந்த ஜனங்கள் கேட்பாங்க, விசுவாசிப்பாங்கன்னு எவ்வளோ திட்டம் பண்றீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையை கூட நீங்க திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை திட்டம் பண்ணி வைத்துட்டு தான் நம்மளை அழைத்து இருக்கிறாருங்க. நம்ம வாழ்க்கையை திட்டம் பண்ணி வைத்து ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வைத்துட்டு தான் நம்மளை அழைத்து இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. யார் வந்து சொன்னாலும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்திற்கு ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லி துதிப்போமா? ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க பிளான் சொல்ல வேணாங்க. ஆண்டவருக்கு நீங்க பிளான் சொல்லவே வேண்டாம். ஆண்டவரே எல்லா பிளானையும் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய பிளான், என்னுடைய வாழ்க்கையை அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரங்கள்ல இருக்குப்பா. நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் சோர்ந்து போகவே வேணாங்க. எவ்வளவு அழகா பிளான் பண்றாரு பாருங்களேன். பாருங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க கும்பிடுற தெய்வம் இப்படிதான் இருக்கும்னா அதன் மூலமாவே ஆண்டவர் பாருங்க, உண்மையான தேவன் யாரு, நீங்க அக்கிரமம் செய்றீங்க அப்படின்னு அதன் மூலமாவே ஆண்டவர் சொல்ல வச்சு அதை அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறார். திட்டங்கள் செய்கிறவர் அவர், திட்டங்களை முடிக்கிறவர் அவர். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசுவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. 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 அந்த ஜனங்கள் முழுவதுமாய் அழிக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்தார், தேவன் நடத்தினார். தேவன் என்ன பண்ணாரு? பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் அவர்களை மாற்றினார். அது போல நீங்க கூட நிறைய பொல்லாத காரியங்கள் செய்து கொண்டிருந்தா அதெல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டவர் பிளான் பண்ணி வைத்திருக்கிறாருங்க. அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. பாருங்க, நிறைய பேர் இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதற்கு ஒருவேளை நிறைய நல்லா ஆண்டவர் அநேகருக்கு நான் சொல்லித்தான் இருந்தேன். நீங்க நிறைய பின்மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை தான் கூப்பிடுறாரு. நான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை உன் மூலமா நிறைவேற்றும் நான் முடித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் யோனா மூலமா தான் இது நடக்கணும்னா யோனா மூலமா தான் நடக்கும். நம்ம மூலமா தான் இது நடக்கணும்னா நம்ம பின்வாங்கி போனா கூட ஆண்டவர் கரெக்டா உங்களையும் என்னையும் கரெக்டா கொக்கியை போட்டு தூக்கிடுவார். நீங்க எங்க ஓடினாலும் சரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்துட்டு எத்தனையோ இடங்களில் ஏதாவது முன்பாக எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக நீங்க சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்கலாம். நீங்க அது ஆணா இருக்கலாம், நீங்க பெண்ணா இருக்கலாம். நீங்க இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீங்க சோதிச்சு பாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆமா ஆண்டவரே, நான் அன்னைக்கு ஜெபத்துல சொன்னேன் உங்களுடைய ஊழியத்தை நான் திட்டமும் தெளிவுமா செய்வேன்னு சொல்லிட்டு, ஆனா நான் இன்னும் எதுவுமே செய்ய ஆரம்பிக்கலையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஓடி போலாம், தர்ஷிஷ்க்கு கப்பல் ஏறி போலாம். யாரும் பார்க்கலையே. நான் சொன்ன ஜெபம், நான் அன்னைக்கு ஜெபம் பண்ணேன், நான் ஆண்டவரோட ஊழியத்தை செய்வேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நினிவே பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியா ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு என்று அழைத்த அழைப்புல இருந்து பின்மாறி போனா ஆண்டவர் உங்களை தான் அழைக்கிறாருங்க. இன்னைக்கு எதுக்காக இந்த பிரசங்கம், எதற்காக இந்த வார்த்தை? நீங்க நினிவேக்கு ஓடணும்னா அங்கதான் போகணும். நீங்க எந்த ஊழியத்தை செய்யணும்னு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரோ அதை தான் நீங்க செய்யணும். ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க இதுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா, அந்த வார்த்தையில இருந்து தவறி பின்பாக ஒளிந்து கொண்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா வந்துருங்க. நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் சொல்றேன், நான் ஒரு நாள் ஜெபத்துல சொன்னேன், ஒப்பு கொடுத்தேன், நான் இனி ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன்னு. ஆனா நான் ஒடிந்து வேற உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற உங்களோட தான் ஆண்டவர் பார்த்து பேசுறேன். இனி ஆண்டவருக்காக எழும்புகிற காலம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே உமக்காக நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் ஆண்டவரே. ஒரு நாள் நான் வாக்கு கொடுத்திருந்தேன் ஆண்டவரே. யோனாவை போல நான் பின்மாறி ஓடிக்கொண்டிருக்கேனா ஆண்டவரே என்னை மன்னித்து. ஆண்டவரே நான் தர்ஷிஷ்க்கு ஓடிக்கொண்டிருந்தா ஆண்டவரே என்னை மன்னித்து. ஆண்டவரே நினிவேல போய் நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லத்தக்கதாய், எங்க குடும்பங்கள்ல எங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லத்தக்கதா எங்களை மாற்றுங்கப்பா.
எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாரவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லி துதிப்போமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே. நாங்க நினிவேக்கு போகாம ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யாம ஆண்டவரே உலகத்தின் பின்னாடி நான் ஓடிக்கொண்டிருந்தா ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு எங்களை ஆண்டவரே தெரிந்து கொள்ளுங்கப்பா. இப்பொழுது நான் விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷபதியாந்தர பரபர கரப. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகபதரப ஷபதியாந்தர பரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலைத்தவரே அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அலைத்தவரே அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. இதுவரைக்கும் நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாட்டினா நீ எங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த ஊழியத்தோடு இந்த நியூஜன் மிராக்கிள் சென்டரோடு சேர்ந்து இணைந்து ஊழியத்தை செய்யுங்க. ஜெபம் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் எங்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க வரப்போற நாட்கள்ல அநேக நாட்கள்ல பாருங்க லைவ்ல நம்ம சில சமயம் லைவ்ல சில சமயம் சர்ச்ல வச்சு நம்ம யூடியூப்ல ஒரு சத்தம் இல்லை, இங்க எல்லாம் இணைந்து செய்யற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்க, ஃபினான்ஷியலுக்காக ஜெபம் பண்ண போறீங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அலைத்தவரே அலைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் வந்தாலும் எவ்வளோ தேவைகள் எங்களுக்கே நிறைய தேவை இருக்குங்க. ஊழியம் செஞ்சா யாருங்க எங்களுக்கு காசு கொடுப்பா? நாங்கள் எப்படிங்க சம்பாதிக்கிறது? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கொள்வாருங்க. சம்பாதிக்க வேண்டிய சத்துவத்தை ஆண்டவர் கொடுப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் சத்துவத்தை ஆண்டவர் கொடுப்பார். சோர்ந்தே போகாதீங்க. உபாகமத்தில் ஆண்டவர் அதான் சொல்றாரு, உங்களுக்கு தேவையான உழைக்கத்தக்க தேவையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் போஷிப்பார். கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பகுதி நேரமோ முழு நேரமோ ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலாட்டினா சீக்கிரமா ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. பாருங்க நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்கு, ரொம்ப சமீபமா இருக்கு. இன்னும் நிறைய நாட்கள், நிறைய வருஷம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்கள் கொஞ்சம் தான். அதுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கவங்க எல்லாம் நீங்க 9500306077 அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் எப்படியாவது ஞானஸ்தானம் எடுக்கணும், ஊழியத்தை செய்யணும், ஆண்டவரோட ஊழியத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இங்கே வந்த ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதிங்க. உங்களை கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற ஆராதனைக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30, மாலையில் 5 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு. அது மாத்திரம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வாலிபர் ஆராதனை. இந்திராமா வந்து ஜோம் பண்ணுவாங்க, மைக்கில் வந்து ஜோம் பண்ணுவாங்க. பாருங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜோம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குழந்தைய வச்சுட்டு கூட ஜோம் பண்ணுங்க, பரவாயில்ல. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காகவும் மாலையில் நடக்க போகிற ஆராதனை. ஹல்லேலூயா. சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்திராமா வந்து ஜோம் பண்ணுறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அப்பா ஸ்தோத்திரம். ஆமென் அப்பா. நன்றி இயேசு. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். சண்டே சர்வீஸ்க்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும், வரணும் ஆண்டவரே. எல்லா சபை கூட்டமா வரணும், நிரம்பி வழியணும் ஆண்டவரே.
மாலை ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். ஆமென். கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஆமென்ப்பா ஸ்தோத்திரம். ஓ ஷகதீரா பாராதியான் கரபா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக கூட இன்னொரு ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்ண போறோம் பாருங்க. அதுக்கு முன்பாக அது என்ன ஜெப குறிப்புனா வாலிபர் ஆராதனை பாருங்க. ஒரு நியூ ஜெனரேஷன் நம்ம எழும்பணும். அல்லேலூயா. போன வாரமே ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 5 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் வாலிபர்கள். இன்னும் அநேக வாலிபர்கள் வரணும். அது மாத்திரம் இல்லை, சும்மா ஏதோ ஆராதனைனா ஒரு பாடலை பாடி ஆராதனை நல்லா ஒர்ஷிப் பண்ணிட்டு ஆண்டோடைய வார்த்தையை கேட்குற அப்படியே ஏதோ இது ரொட்டீன் ஆராதனையாக நம்ம வைக்க போகிறது இல்லை. வாலிபர் ஆராதனை ஒரு சின்ன கேம், அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக நல்ல ஒரு உலக பிரமாண காரியங்களில் கூட நல்ல அறிவு வேணும். இந்த ஜென்ரேஷன் ஜென்சின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பாருங்க நிறைய ரொம்ப அந்த அளவுக்கு நாலேஜ் அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க. சில அவங்களோட நாலேஜ் எல்லாம் சும்மா ஃபோன்லேயும் இல்லைன்னா படிப்பு ரொம்ப ஓவராக போய் அந்த மாதிரி தான் போகிறாங்க. உலக அறிவு பாருங்கள், இன்னும் அரசியல் அறிவு இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது பாருங்கள். அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து கேம்ஸ் விளையாட வச்சு இன்னும் நல்லா அவங்கள ஃப்ரெண்ட்லியாக ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அதுக்காக கூட நம்ம ராஜாபதி ஜெபம் பண்ண போகிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய போகிற ஊழியம் நாங்கள் மாத்திரம்தான் செய்யணும் இல்லை. ஒவ்வொரு வாரமும் பாருங்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு சேர்ந்து செய்கிற ஊழியம். ராஜாபதி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது அந்த விசேஷமாக இந்த வாலிபர்களுக்கு இன்னும் எப்படி அவங்கள ரீச் பண்ணணும், இதுக்காக ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை கொடுங்க எங்களுக்கு, அந்த ஆண்டவரே அந்த அறிவை கொடுங்கப்பா. நாங்கள் இன்னும் அநேகரை போய் ரீச் பண்ணணும் ஆண்டவரே, இன்னும் நியூ ஜென்ரேஷனை போய் ரீச் பண்ணணும். அதுக்காக ஜெபம் பண்ண போகிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பெரிய அற்புதம். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எஸ் லார்ட் எஸ் லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆசீர்வதி. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எஸ் லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா
ஆண்டவர் தாமே இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்ததுக்காக எல்லாம் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல அப்படியே நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோட நீங்க பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு பெரிய திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர், அதை யாரும் பூட்ட முடியாதப்பா. எங்களுக்கு ஒரு ஊற்றை நீர் திறந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஊற்று அப்பா வற்றாத ஜீவ நதியாய் அப்பா எங்க ஃபேமிலிக்கு ஆண்டவரே ஒரு சோர்ஸ் எங்களுக்கு திறந்து கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வழியை திறந்து கொடுத்ததுக்காக எல்லாம் சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சேலரின்னு, ஆனா ஆண்டவர் ஒரு வித்தியாசமாய் நம்மளை வழி நடத்த போகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தான் என்னோட சோர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் தான் என்னுடைய சோர்ஸ். ஆண்டவர் தான் எனக்கு எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா.